வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டுடைய ஸ்பெஷல் அப்டேட் வீடியோ ஒன்று பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கோல்டு அடுத்தது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தனியாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ இது எங்களுடைய வியூ. இதில் கண்டிப்பாக இது கரெக்டாகவும் இருக்கலாம், இல்லை தவறாகவும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாஸை உங்களுடைய ட்ரேடிங் ஐடியாஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பிளைண்டாக இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோல்டுடைய ஓவரால் ட்ரெண்ட் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னும் பை சைடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம், பர்ஃபெக்ட் சேனல் மார்க்கெட் ரொம்ப அடிக்கடி இந்த சப்போர்ட்டை நமக்கு மார்க்கெட் கிளியராக எடுத்திருக்கு. ரைட், அந்த சப்போர்ட் எடுத்தனால நம்ம அதை பேரலாக நம்ம வைக்கும் பொழுது நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸும் இங்கே மீட் ஆகுது. ரைட், இங்கே மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் மோடுக்குள்ளே மாட்டுது. ஒரு சைடுவே மார்க்கெட், இந்த மாதிரி ஒரு சைடுவே மார்க்கெட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த இடம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தான் எடுத்துக்கணும். காரணம் என்னென்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால், அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதங்கள் மார்க்கெட்டை இந்த இடத்துல இந்த ஏரியாக்குள்ளே ஹோல்ட் பண்ணியிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்ட விடாமல். ஸோ அப்போ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இங்கே கனெக்ட் ஆகி மார்க்கெட்டில் இப்போ அதே மாதிரி ஒரு கன்சால்டேஷன் மோட் நமக்கு இப்போ கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த சேனல் ஒரு நமக்கு பர்ஃபெக்டான சேனலா அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மார்க்கெட்டில் நம்ம 2 டைப் ஆஃப் சினாரியோஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைப் அண்ட் செகண்ட் டைப்பை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஓவரால் ட்ரெண்டை பற்றி பேசுவோம். செல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, இங்கே மார்க்கெட் பிரேக் பண்ணணும். ரைட், இங்கே பிரேக் பண்ணாதான் நம்ம தேர்ட் சினாரியோக்குள்ளே போக முடியும். செல் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே போகணும். அது வரைக்கும் நம்ம பைக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா, இதில் ஃபர்ஸ்ட் டைப் நாங்கள் எதிர்பார்க்கறது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மெத்தடில் எதிர்பார்க்கறது 70% இது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். செகண்ட் டைப் அப்படிங்கிறது 30% தான் சான்சஸ் இருக்கு. நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைப்பை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஓவரால் ட்ரெண்ட் என்ன இருக்குன்னா, நமக்கு பை ட்ரெண்ட் இருக்கு. ஸோ ரெண்டுமே பை சினாரியோ தான். ஷார்ட் செல்லிங் இதில் கிடைக்கும். பட் ஓவரால் பெரிய ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம பை சைடு தான் எடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே பை சினாரியோ தான். நமக்கு இது பிரேக் ஆனால் தான் நம்ம செல்லை பற்றி யோசிக்கணும். அது நம்ம பின்னாடி ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு சப்போர்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜராக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மேஜரான சப்போர்ட். என்னப்பா, இது உடஞ்சாதான் மார்க்கெட் ஒரு ஹெவியான கரெக்ஷனுக்குள்ள கோல்டு வருவானா அப்படின்னா, நமக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இதை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் ஒரு பெரிய செல் ட்ரெண்டுக்குள்ள போகும். ரைட், ஏற்கனவே ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட் லெவலை எடுத்திருக்கிறதுனால, இன்டர்மீடியேட்ல நமக்கு இந்த சப்போர்ட்டும் இந்த ட்ரெண்ட் லைன் கூடயும் நமக்கு மேட்ச் ஆகிறதுனால, இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேஜர் ஸ்விங்குள்ள நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஸ்விங்காக நடந்துட்டு இருக்கிறது தான் இந்த பாயிண்ட். ரைட், இப்போ இந்த சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரீச் பண்ணி காட்டணும். அப்படியே ட்ரெண்ட் அப் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலை, பிரீச் பண்ணி காட்டணும், உடைச்சி காட்டணும் மார்க்கெட். அப்படிங்கிறது தான் மெயினான கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே நம்ம வேவ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ ஒரு 4 ஹவருக்குள்ளே போகும்போது இதுக்குள்ளே மல்டி ஸ்விங்ஸ் இருக்குது. நம்ம இதை மறந்துட்டு நமக்கு இப்போ என்னன்னா, இங்கே மார்க்கெட் ப்ரீவியஸாக இருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை மார்க்கெட் இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். ரைட், இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பாயிண்ட்டை இப்போ எடுத்துக்கலாம். நம்ம இந்த பர்டிகுலர் சப்போர்ட் லெவலை நம்ம இப்போ எடுத்துக்குவோம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸை அவன் பிரேக் பண்ணணும். ஓகே, இதை பிரேக் பண்ணி காட்டினானா தென் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் அப்குள்ள உள்ள போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறத நம்ம ஒரு வேவாவோ ட்ரெண்ட் லைனாவோ எல்லா மெத்தட்லையும் நம்ம இந்த மார்க்கெட்டை இப்போ பார்க்கலாம். ஆஸ் பர் ஒரு மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ பிரேக் ஆகி மார்க்கெட்டில் நின்றுட்டு இருக்கு. பட் நமக்கு செல் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இல்லை, பட் சும்மா ஒரு சாலிட் பிரேக் ஆகிடுக்கு. திருப்பி மார்க்கெட் ஒரு வேளை மேலே போனால்
நமக்கு வந்து மாறிடும் இது. ஓகேங்களா? ஸோ இதனால நம்ம வந்து செல் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. இங்க வந்து நமக்கு வந்து நேத்து வீக்லி ஃபோர்காஸ்ட்ல இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதோட ஸ்ட்ரக்சரே திருப்பி சொல்றேன். இது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேவ். இது வந்து செகண்ட் வேவ். ஸோ நம்ம இங்க இருந்து அது மேஜர் சப்போர்ட்டா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மேஜர் சப்போர்ட்டுடைய வேல்யூ என்ன? 3120 அப்படிங்கிறது மேஜரான சப்போர்ட் வேல்யூ. ஸோ மேஜரா இப்ப இன்னர்ல இன்டர்மீடியட்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3435. நம்ம இப்போ அதுக்கு பக்கத்துல தான் இருக்கோம். ரைட்? ஸோ இப்போ என்னன்னா மார்க்கெட்ல இது வந்து அதுக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்விங் பாயிண்ட். இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஓகே, ஸோ இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஒரு 5th கண்டிஷன் முடிச்சிருக்கு. பெரும்பாலும் இந்த மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து இப்படி நடக்கும். ஏ பி சி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டனா இங்க பாருங்க. ஏ இது ஃபுல்லா அப்படி எடுத்துக்கணும். ஏ ஷார்ட்டாகவும் சி லென்த்தியாகவும் நடக்குது எல்லா இடத்துலையுமே. ரைட்? இது வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஃப்ரேம்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் பாயிண்ட்டும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி கரெக்ஷன்ஸ். ஸோ இப்போ இங்க நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இது ஏ, இது பி, இப்ப நடந்துட்டு இருக்கிறது சி ஆக வரலாம். வாய்ப்பு உண்டு. இல்ல இது மாறி நமக்கு வந்து இது ஃபுல்லாவே நமக்கு ஏவா நடக்கிறது சினாரியோ 2ல வரும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைப் நான் வந்து டைப் 1 என்ன எதிர்பார்க்க போறோம் அப்படின்னா பை செட்டப் நம்ம எதிர்பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னன்னா இந்த இடத்துல ஆரம்பிச்ச மார்க்கெட்ல ஒரு ஏ ஸ்ட்ரக்சர், ஒரு பி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒன் சி அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆன மாதிரி நமக்கு ஒரு மார்க்கெட்ல தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பாசிட்டிவான விஷயமும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரைஸ் வந்து கீழே வந்து இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரெச்சர் முடிஞ்சனால இங்கிருந்து என்ன ஆகணும்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெச்சர் வந்து நமக்கு டாப்பருக்கு போக வாய்ப்பு இருக்கும். இது டைப் 1. அப்போ பை அப்படிங்கிறது எங்க எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். ஆல்ரெடி பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட் லெவல்ல தான் மார்க்கெட் இப்ப நின்னுட்டு இருக்கான். அதனால இங்க வந்து பிரைஸ் இப்ப வந்து கீழே வருது. பிரைஸ் வந்து இப்படி கீழே வருது. மினிமம் 3310 அதுக்கு கீழே அந்த லெவல் வந்தா ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல 3310ல வந்து மார்க்கெட் டேர்ன் ஆகிற மாதிரி தெரிந்தால் எஸ்எல் வச்சு நம்ம இங்க பை ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இது ட்ரெண்ட் அப் நல்ல ட்ரெண்டிங் ஆகல அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் மார்க்கெட்டோடைய இங்க இருந்து இந்த ஃபால் வரணும் அப்படின்னா 3340க்கு மேல ஒரு 50க்குள்ள இது நடக்கும். ஓகேங்களா? 3340 to 50 நடக்கும். அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு பையிங் எடுக்கும்போது நமக்கு எப்படி பார்த்தாலும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இந்த ஏரியால இருக்கு. அப்ப இங்க எடுக்கும்போது நம்ம வந்து ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணணும். இப்படி மேல ட்ரையல் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதே ட்ரெண்ட் ஆயிடுச்சு, நல்லா ட்ரெண்டிங் ஆக போகுது அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நிற்கவே நிற்காது. இதை பாஸ் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ண ரெடி ஆயிடுவோம். இந்த ஹை பிரேக் ஆனாவே மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும் ஸ்ட்ராங்கா. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல மார்க்கெட் நிற்கலை, 30-40ல மார்க்கெட் நிற்கலை அப்படின்னாவே நம்ம வந்து பைக்குள்ள ஹெவியான பையிங்குள்ள போக போகிறோம். ஸோ அதனால நம்ம இங்கே பை எடுத்துக்க போகிறோம். இது எங்கே போய் நமக்கு பிரேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3435 பிரேக் பண்ணி ஒரு 50 ஆர் 70 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் 140 பாயிண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம இப்போ கீழே நல்லா வந்து டேர்ன் ஆகும்போது மட்டும் இல்லை நேராக ஒரே கேண்டில் மார்க்கெட் வந்துட்டான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்துட்டானா என்ட்ரி கிடைக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தாலும் கண்ணை மூடிட்டு என்ட்ரி போடக்கூடாது. வந்து நீங்கள் பார்க்கணும் ஒரு 15 மினிட்ஸோ 13 மினிட்ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் கிடைக்கும் போது நீங்கள் எடுக்கலாம். அப்போ ஒரு நல்ல பையிங்காக உங்களுக்கு அமையும். ரைட்? இது வந்து டைப் 1. டைப் 2 என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் 70% இப்போ நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறது. டைப் 2 அப்படிங்கிற மெத்தட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த மார்க்கெட்ல 2 மேஜரான சப்போர்ட் லெவல் இருக்கு. அது ஒன்று இது, ரெண்டாவது சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இது. இது ரெண்டுமே மேஜரான சப்போர்ட் லெவல். இப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் என்ன பண்ணுது? இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இதை தொடணும்னு அவசியம்லாம் கிடையாது. இதை பிரேக் பண்ணாமல் இருக்கணும். ரைட்? இது வந்து மேஜர், இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட் லெவல். ஸோ இப்போ வரக்கூடிய கரெக்ஷன் இங்கே இருக்கிற சப்போர்ட்ல இப்போ ரியாக்ட் ஆகி மார்க்கெட் கண்டினியூ ஆக போகுது. அப்படிங்கிறனால இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் இந்த சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னா 3245 அப்படிங்கிற லெவல் பிரேக் ஆகாம
மார்க்கெட் மேலே போகணுங்கிறதுக்காக இங்கே பை கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஒருவேளை டக்குன்னு மார்க்கெட் கீழே வந்துட்டு இதை உடைக்காம இன்னொரு பையிங் செட்டப் கிடைத்தாலும் நம்ம பைக்குள்ளே போகலாம். ரைட்? இல்லை மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணுறான், இதை வந்து பிரேக் பண்ணி இப்போ நின்ட்டான், ப்ரைஸ் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இங்கே நீங்கள் திருப்பி ஒரு பை எடுக்கலாம். இது போயிட்டு கீழே இருக்கக்கூடிய மேஜர் சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து சினாரியோ வந்து வாய்ப்பு கம்மி, 30% தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து இந்த கம்ப்ளீட் இது ஃபுல்லாக ஏவாகவும் இது பி ஆகவும் இங்கே சி கனெக்ஷன் நமக்கு முடியும். இது பிரேக் அவுட் ஆகக்கூடாது. ஓகே, 3120 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் பிரேக் ஆகாமல் என்ன வேணாலும் நடக்கலாம். இது உடைந்தால்தான் நீங்கள் செல் அப்படிங்கிற ஒரு பெரிய செல் மார்க்கெட் கரெக்ஷன் செல்குள்ள வருதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்குள்ள எங்கே நமக்கு பை செட்டப் கிடைச்சாலும் டைப் 1 இங்கே நம்ம பை எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம். அதாவது 3245 பிரேக் ஆகாமல் பை செட்டப், எனி பை செட்டப் கிடைச்சாலும் நம்ம இங்கே பை ட்ரை பண்ணிடலாம். ஒருவேளை உடைஞ்சிட்டா அப்பயும் ஒரு ஷார்ட் பையிங் எடுக்கலாம். அது கொஞ்சம் தூரம் தான் மேலே போகும். மேலே போயிட்டு ஒரு செல் கிடைக்கும் போது செல் ட்ரை பண்ணலாம். அந்த செல் கீழே இருக்கிற சப்போர்ட் வரைக்கும் வரும். நான் இதுக்கு திருப்பி அப்டேட் பண்ணுறேன். மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்போது அல்லது புதன்கிழமை நடக்கக்கூடிய லைவ் மீட்டில் கூட நம்ம இதை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுதான் 2 மேஜரான சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணலை, ஆகாமல் மார்க்கெட் இங்கேருந்து இப்படி டேர்ன் ஆச்சு அப்படின்னா இது ஹெவியான ஒரு பைஸ் செட்டப்குள்ளே நமக்கு போக வாய்ப்பு இருக்கும். இந்த ஹையை ப்ரீச் பண்ணும், கண்டிப்பாக இந்த ஹையை நமக்கு இங்கேருந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் ஆயிட்டா தான் அப்பயும் ஒரு ஷார்ட் டேர்ம் பை வரும். அதுக்கப்புறம் இங்கே தான் செல் கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல தான் செல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணோம்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்து நிற்கும். இதை பிரேக் பண்ணும் பொழுது தான் ஹெவியான செல்லிங் போகும். அதுக்கு சான்ஸ் கம்மி. நம்ம அதை அடுத்தது சினாரியோ மாறிச்சுன்னா பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம கெஸ் பண்ணுறது எல்லாமே இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் நடந்த சில விஷயங்களை வச்சு தான் நம்ம படிக்கிற டெக்னிக்கல்ஸ் ரூல்ஸ் வச்சு தான் பார்க்குறோம். இது தவறாகலாம்னா ஆகலாம். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும், ஏன்னா நிறைய கால்ஸ் காலையில் எனக்கு பண்ணீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். ஓகே, நான் வாய்ஸ் நோட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எடுக்க முடியலன்னா திருப்பி நான் வாய்ஸ் நோட்டாக உங்களுக்கு போடுவேன். நீங்கள் வாய்ஸ் நோட்டாகவும் போடலாம், அதுக்கு ரிப்ளை வரும். ஸோ இல்லைன்னா மேக்ஸிமம் நான் ஏதாவது லைவில் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸில் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பிக் பண்ணி பேசிடுவோம். அதனால் பிக் பண்ணலன்னு யாரும் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த அப்டேட் நம்ம லைவுக்கு தான் வரும், புதன்கிழமை தான் வரும். ஸோ ஏன் கோல்டு கொடுக்கணும், நாளை காலையில் நிறைய டவுட்ஸ். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறான், அப்படியே போயிடுவானா, இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ், இல்லை கீழே வந்துடுவானா, செல் போகலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா இந்த ஒரு ட்ராப் இங்கே நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சர் பார்க்கும்போதே இந்த ஒரு ட்ராப் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ட்ராப் தான். ஓகே, பெரிய மேஜர் செல் பிரேக் அவுட்லாம் மார்க்கெட்டில் இல்லை. ட்ரெண்ட் வந்து இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ.